வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற ஸ்டோரி வெறும் பட்டாசு பற்றின ஸ்டோரி கிடையாதுங்க. இது வறட்சியை எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றின தமிழ்நாடு ஆண்டர்பிரனர்ஸோட ஸ்டோரிங்க. 1922 சதன் தமிழ்நாடுவோட சிவகாசி ரீஜியன் சிவியர் வறட்சியாக போயிட்டு இருந்தது. விவசாயம் ரொம்ப கஷ்டமாக போச்சு, வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு அந்த டைமில். அப்போது 2 பிரதர்ஸ், அவங்க ஐய நாடார் மற்றும் சண்முக நாடார், இவங்க ஒரு பெரிய டெசிஷன் எடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ண ஒரு வழி தேடி அவங்க கல்கத்தாக்கு போய் இந்த சேஃப்டி மேட்ச் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்ட்ரியில் போய் வேலை பார்த்து அந்த டெக்னாலஜியை கற்றுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 8 மாதம் அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு மேட்ச் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்டோட சிவகாசிக்கு திரும்பி வராங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சு போச்சு. என்னென்னா, சிவகாசியோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து அதோட நிலம் கிடையாது, அதோட மினரல்ஸும் கிடையாது. ஆனால் பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கிளைமேட். ஓகே, ஸோ அந்த கிளைமேட்டில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, சிவகாசியில் லோ ஹியூமிடிட்டி. ஓகே, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை, ரொம்ப வறட்சியான வெதர், இது ரொம்ப ட்ரை வெதர். ஸோ இந்த கிளைமேட் சேஃப்டி மேட்சஸ்க்கும் ஃபயர் ஒர்க்ஸு, அந்த இது இருக்கு இல்லையா பட்டாசு, அது பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான டெம்பரேச்சர் அது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சேஃப்டி மேட்சஸ்லேருந்து கிராஜுவலி பிரிண்டிங் மற்றும் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சின்ன ஒர்க் ஷாப் தான் இன்றைக்கி இந்தியாவோட பிக்கஸ்ட்டு ஃபயர் ஒர்க்ஸ் கிளஸ்டராக வளர்ந்துருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் யூஸ் ஆகிற பட்டாசுகளில் ரஃப்லி 90% சிவகாசியிலேருந்து தாங்க வருது. ஆனுவல் டொமஸ்டிக் டர்ன் ஓவர் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபா. பார்க்க பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி மாதிரி தெரியறது இல்லைங்க. ஆனால் இந்த சக்ஸஸ் ஸ்டோரிக்குள்ளே ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குங்க. இண்டஸ்ட்ரி ரெவன்யூவோட அந்த 60%க்கு மேலே எந்த சீசன்லேருந்து வருதுன்னா, தீபாவளி சீசன் மட்டுமே சுற்றிட்டு இருக்கு, ரைட்? ஸோ வெறும் 20 நாட்கள் அந்த கொண்டாடுறப்போட பண்டிகையிலேருந்து தான் இந்த ரெவன்யூவே ஜென்ரேட் ஆகுது. அதை யோசிச்சு பாருங்களேன், ஒரு வருஷம் முழுவதும் ஃபேக்ட்ரிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான ஒர்க்கர்ஸ் அந்த பட்டாசு தொழிலை நம்பி டிபெண்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் ரெவன்யூவோட பெரிய போர்ஷன் சில நாட்கள் தான் வருது. அதனால் இண்டஸ்ட்ரி இது ரொம்ப சீஸ்னலான இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த டிபெண்டன்சி இருக்கு இல்லையா, அதுலேருந்து வெளியே வர சிவகாசி மேனுஃபேக்சரர்ஸ் பல வருஷமாக எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை டார்கெட் பண்ண ஆசைப்பட்டாங்க. இது என்ன ஆச்சுன்னா, ஏர்லி 2010s, அதாவது 2010களில் ஒரு பெரிய சேலஞ்ச் அப்போ வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் ரெகுலேஷன்ஸ் மற்றும் சேஃப்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்தியன் ஃபயர் ஒர்க்ஸ் மேலே, அந்த எக்ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ பல ஃபாரின் போர்ட்ஸும் ஷிப் கம்பெனிஸும் ஃபயர் ஒர்க்ஸ் கார்கோவை ஹேண்டில் பண்ண விரும்பலை. ஸோ ரிசல்ட் என்ன ஆகிடுச்சுன்னா, சிவகாசி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷமாக குளோபல் மார்க்கெட்டில் மீனிங்ஃபுல் ப்ரெசன்ஸ் கிரியேட் பண்ண அவங்களால முடியல, சிவகாசி இந்த இண்டஸ்ட்ரியால். அதே நேரத்தில் நமக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி சைனா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குளோபல் ஃபயர் ஒர்க்ஸ் எக்ஸ்போர்ட்ஸில் டாமினேட் பொசிஷன் எடுத்து இப்போ ஆல்மோஸ்ட் உலக ஃபயர் ஒர்க் மார்க்கெட்டில் 80% மேலே ஷேர் பண்ணுறது சைனா தாங்க. அவங்களுக்கு தான் பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இப்போ என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் அதிகமாக பேசப்பட்டதால் அதுக்கு பிறகு இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் இன்னும் டைட்டன் ஆச்சு. ஏன்னா இந்த பொல்யூஷன்ஸ்லாம் வரதால் பார்ட்டிகுலேட் இன்ஹேலேஷனில் கம்மி பண்ணுறதுக்கு அது ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்தது. அப்போ தான் இந்த க்ரீன் கிராக்கர்ஸ் அதுக்கு டிரான்சிஷன் நடந்தது. ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட்டு இது ஒரு பெரிய முக்கியமான ஸ்டெப். ஆனால் இண்டஸ்ட்ரி ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்கிறது என்னென்னா, சில ட்ரெடிஷ்னல் ஃபார்முலேஷன்ஸ் யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மேலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்ததுனால ஓவர்சீஸ் பையர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த சில விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, பட்டாசு வானத்தில் போய் வெடிக்கும் போது அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் மேட்ச் பண்ணுறது இந்த க்ரீன் கிராக்கர்ஸால் முடியல. எஸ்பெஷலி இந்த வைப்ரண்ட் க்ரீன் கலர்ஸ் மற்றும் சர்டன் ஏரியல் டிஸ்பிளே எஃபெக்ட்ஸ்க்கு இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்க்கு இன்னும் பெரிய ப்ரிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க. அதனால் சிவகாசிக்கு சேலஞ்ச் வெறும் ஷிப்பிங்கில் மட்டும் கிடையாது, என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ், ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்போர்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்துக்கும் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இப்போ சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனால் இப்போ சிச்சுவேஷன்ஸ் இப்போ கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் சிவகாசி எக்ஸ்போர்ட்ஸுக்கு மறுபடியும் ஒரு புஷ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஆக்சுவலாக இப்போ கரண்ட் கவர்மெண்ட் கிடையாது, போன டிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ புதுசாக வந்திருக்க அந்த இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் எஸ் கீர்த்தனா அவங்க இப்போ லீடர்ஷிப் குளோபல் எக்ஸ்போர்ட் பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி டிஸ்கஷன்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிங்கிள் விண்டோ அப்ரூவல் சிஸ்டம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண பிளான் இருக்குது. முக்கியமாக சென்னை போர்ட்டில் ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் கார்கோ ஹேண்ட்லிங் அப்ரூவல் செக்யூர் பண்ண இப்போ அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடி போர்ட், அந்த போர்ட் எக்ஸ்பான்ஷன் மேலேயும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜி சிம்பிள், டொமஸ்டிக் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் பண்ண செக்யூராக இந்த எக்ஸ்போர்ட் ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். அதுதான் இப்போ பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ண போகிறாங்கன்னா, டிஜிட்டல் ட்ராக்கிங், கஸ்டம்ஸ் மானிட்டரிங், டெடிகேட்டட் எக்ஸ்போர்ட் ஜோன், சேஃப் லாஜிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் மூலிமா குளோபல் மார்க்கெட்டை டார்கெட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னா, இது சக்ஸஸ் ஆகுமா?
ஏன்னா வந்து என்னோட அனாலிசிஸ் படி இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷம் ஆகுங்க இது ஃபுல்லாக இந்த லொஜிஸ்டிக்ஸ் இந்த ஃபுல்லாக ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணி செட்டப் பண்ணுறதுக்கு. இண்டஸ்ட்ரி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நம்புறது என்னென்னா குளோபல் மார்க்கெட்டில் ஈவன் ஒரு ஸ்மால் ஷேர் கேப்சர் பண்ணாங்கன்னா சிவகாசியோட எக்கானமி வந்து கேம் சேஞ்சராக மாறும். எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன நடக்கும்? ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும் இல்லை, பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி பெனிஃபிட் ஆகும், பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி பெனிஃபிட் ஆகும், டிரான்ஸ்போர்ட் செக்டரும் பெனிஃபிட் ஆகும், வேர் ஹவுசிங்கும் பெனிஃபிட் ஆகும். ஸோ நிறைய எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குது இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த எக்ஸ்போர்ட் வந்து சிவகாசி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது இல்லையா, அது வந்து இயர் அரவுண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக மாற சான்ஸ் இருக்குது. ஸோ லட்சக்கணக்கான ஃபேமிலிஸ் அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்டேபிளாக இன்கம் க்ரியேட் ஆகும். எனக்கு பர்சனலி இந்த ஸ்டோரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இது வெறும் பட்டாசு பற்றின ஸ்டோரி கிடையாதுங்க. இது வந்து லொஜிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அது பற்றின ஸ்டோரி, இது எக்ஸ்போர்ட்ஸ் பற்றின ஸ்டோரி, இது வந்து பாலிசி பற்றின ஸ்டோரி. எப்படி வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து கவர்னன்ஸ் வந்து பண்ணி மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதை பற்றின ஸ்டோரி தாங்க இது. ஓகே, ஒரு வறட்சியோட கஷ்டத்துலேருந்து ஆரம்பித்து இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸ் இண்டஸ்ட்ரியாக வளர்ந்த சிவகாசி இப்போ மறுபடியும் உலக மார்க்கெட்டை நோக்கி இப்போ பார்க்குறது. ரைட். ஸோ கிட்டத்தட்ட 15 வருஷக்கணக்காக வந்து வெயிட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மக்களுக்கு சிவகாசிக்கு இப்போ மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகே அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி அங்கே இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் அந்த லீடர்ஸ்லாம் கொஞ்சம் அவங்களோட ஒர்க் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதை புஷ் பண்ணுறதுக்கு பண்ணாங்கன்னா 2027 2028 நீங்கள் வந்து சிவகாசி வந்து வேறு மாதிரி பார்க்கலாம். வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். இது மாதிரி தமிழ்நாடு இந்த ஃபைனான்ஸ் எக்கானமிஸ் அதை பற்றி நான் பேசிட்டு வந்துட்டுருக்கேன். என்னோட சேனல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். மிக்க நன்றி.